டேய் சுஜித்தே, பக்கத்து தெருலலாம் பெரிய பிள்ளையார் வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்கடா. நம்ம தெருல தான் எதுவுமே பண்ணல. ஆமாண்டா சேட்டு நான் கூட பார்த்தேன் அந்த சைடு போறப்ப. நம்ம தெரு தான் எம்டியா இருக்கு. சரினா ஒண்ணு பண்ணலாம். நம்மளும் தெருல பிள்ளையார் வச்சு கும்பிடலாமா? லக்கி தாரா, நீங்க போய் உங்க வீட்ல இருக்க திங்ஸ்லாம் கொண்டு வாங்க. இன்னைக்கு நம்ம தெருலயே விநாயகர் சதுர்த்தி கொண்டாட போறோம். அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டு வந்துருங்க. அப்படியே திங்ஸ் எடுத்துட்டு வந்துட சொல்றேங்க. சரி சுஜித், நான் போய் அஸ்வினிலாம் கூட்டிட்டு வரேன். எங்க வீட்லயே விநாயகர் ஒண்ணு இருக்கு, நான் போய் விநாயகர் எடுத்துட்டு வரேன். வாட்ச் விநாயகரா? என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. சரி ஓகே, நான் போய் இது ரிலேட்டடா எங்க வீட்ல எதனா இருக்கான்னு பாக்குறேன். என்ன என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எல்லாரும் விநாயகர் விநாயகர் சதுர்த்தி சதுர்த்தி செலிப்ரேட் செலிப்ரேட் பண்ணலாமா? பண்ணலாமா? சிட்ரிக் சுஜித், இங்க பாருங்க, இந்த விநாயகர் தான் எங்க வீட்ல இருந்தாரு. இந்த விநாயகர் வச்சு நம்ம சாமி கும்பிடலாம்ல. அட லக்கி, பார்க்க நல்லா இருக்கே. ஆனா எங்க வைக்கிறதுன்னு தெரியலையே. டேய் சுஜித், எங்க வீட்டு வாசல்லே வைக்கலாம்டா. யாரு கேட்க போறா? எங்க அம்மா அப்பாலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம இங்கேயே வச்சு செலிப்ரேட் பண்ணலாம். சரி, போய் தேவையான திங்ஸ்லாம் எடுத்துட்டு வாங்க. ஆ, இந்த இடத்துல கரெக்டா செட் ஆயிட்டாரு. சரி, நான் போய் எல்லா திங்ஸும் எடுத்துட்டு வரேன். புள்ளையரப்பா, நீங்க இங்கே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, எங்க வீட்ல ஃப்ரெஷ்ஷா இந்த ஃப்ளவர்ஸ் தான் இருந்துச்சு. அதான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஐ திங்க் காடுக்கு ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு கும்பிடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆஹா சூப்பர் தாரா, நீ ரொம்பவே முக்கியமான பூலாம் கொண்டு வந்திருக்க. சரி, அதை ஓரமா வை. நம்ம போய் ஒரு ஒரு திங்ஸா எடுத்துட்டு வந்து அரேஞ்ச் பண்ணலாம். அடேங்கப்பா, பூலாம் போட்டு இந்த இடமே சூப்பரா ஆயிடுச்சே. தாரா, எல்லாம் உன்னாலதான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்க நீ. சரி இருங்க, எங்க அம்மா கூப்பிடுறாங்க, நான் போய் கொண்டு வரேன். ஏஹே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, எங்க அம்மா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. விநாயகர் சதுர்த்திக்காக கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்துருக்காங்க. நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு படைச்சிட்டு அப்புறம் நம்ம பொறுமையா உட்காந்து சாப்பிடலாம். பார்க்கவே நல்லா இருக்குல்ல, டேஸ்ட்டும் வேற லெவல்ல இருக்கும். ஏய் சுஜித், என்ன இது பார்க்க மோமோ மாதிரி இருக்கு? ஹே தாரா, அது உங்களுக்கு தான் மோமோ, எங்களுக்குலாம் இது கொழுக்கட்டை. சாப்பிட நல்லா ஸ்வீட்டா இருக்கும் தெரியுமா? ஆமா, ஏதோ ஒன்னு இதுல குறையுதேடா சுஜித். என்னதுடா அது? என்ன குறையுது? அதானே, என்ன குறையுது? ஃப்ரெண்ட்ஸ், என்ன கூப்பிட்டு நீங்களே விநாயகருக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்களா? நல்ல வேளை, பூஜை பண்றதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். அதுக்கு தேவையான திங்ஸும் எடுத்துட்டு வந்துட்டேன். சரி வாங்க பூஜை பண்ணலாம். டெக்கரேஷன்லாம் சூப்பரா பண்ணிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷத்தோட இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. சரி வாங்க பூஜை பண்ணலாம். சூப்பர் அஸ்வினி, ஆனா இன்னொன்னு ஏதோ குறையுதே. என்ன பசங்களா, பாட்டு தானே, எல்லாம் ரெடியா இருக்கு. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீங்க என்னென்ன பண்றீங்கன்ட்டு. ரொம்ப நல்ல விஷயம் பசங்களா, நீங்க இந்த வயசுலயே இந்த மாதிரி எல்லாம் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது பசங்களா, உங்களை நினைச்சா. சரி வாங்க நம்ம விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேட் பண்ணலாம். என்ன அங்கிள், ஸ்பீக்கர்ல பாட்டே வரல? கண்ணா, பாட்டு வந்தா காப்பி ரைட் வரும். நீ பாட்டு வர மாதிரி இமேஜின் பண்ணிக்கோ, போடு. விநாயகரே, இந்த பசங்கள்லாம் சேர்ந்து உங்களை இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணிருக்காங்க. இந்த தெருவுல இருக்கிற மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த பசங்களுக்கும் நல்ல படிப்பு கொடுப்பா. அடுத்த வருஷமும் எல்லா பசங்களும் இதே மாதிரி ஒண்ணு சேர்ந்து உங்களை ரெடி பண்ணி சாமி கும்பிடணும். எல்லாரையும் நல்லா வச்சுக்கோங்க புள்ளியாரப்பா. ஆன்ச்சி, ஊதுவத்தி தர மறந்துட்டோம், இந்தாங்க ஏத்துங்க. ஊதுவத்தி எல்லாம் முன்னாடியே ஏத்திருக்கணும் பசங்களா. சரி கொடுங்க, ஏத்தி வைக்கிறேன். இந்த மாதிரி நெருப்பு எல்லாம் இருக்கும் போது கூட பெரியவங்க யாருன்னா வச்சுக்கணும். நீங்க தனியெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, சரிங்களா? புள்ளியாரப்பா, பசங்களெல்லாம் பத்திரமா பாத்துக்கோங்க. ஆன்ட்டி, எப்போ எங்களுக்கு கொழுக்கட்டெல்லாம் தருவீங்க? பசங்களா வெயிட் பண்ணுங்க, இப்பயே சாப்பிடாதீங்க. சாமி கும்பிட்டு முடிச்ச உடனே தான் எல்லாமே. எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. நீங்களும் உங்க ஃபேமிலியோட ஜாலியா விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேட் பண்ணுங்க. ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன அக்காவுக்கு பதில் அங்கிள் சி அண்ணன் நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அக்கா வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ்லாம் போட்டுட்டு பிஸியாக இருக்காங்க, அதனால் வர முடியல. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் எல்லாரும் ஜாலியாக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க. உங்கள் எல்லாரும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.